நடிகர் விஜய் தற்போது லியோ படத்தை தொடர்ந்து அடுத்ததாக ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தனது 68வது படத்தில் நடிக்க உள்ளார். பிகில் திரைப்படத்திற்கு பின்னர் ஏஜிஎஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் 2வது முறையாக கைகோர்த்துள்ளார் நடிகர் விஜய். ஒருபுறம் ரசிகர்கள் லியோ படத்தை காண எவ்வளவு ஆர்வமாக காத்திருந்தார்களோ அதேளவு ஆர்வத்தோடு தளபதி 68 படத்தின் அப்டேட்டையும் தெரிந்து கொள்ள காத்திருக்கின்றனர். தளபதி 68 படத்தில் எஸ்.ஜே. சூர்யா வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கவிருப்பதாக ஏற்கனவே செய்திகள் வெளியான நிலையில் தற்போது இந்த படத்தின் கதை குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இந்த படம் அப்பா மகனுக்கு இடையேயான ஈகோவை மையமாக வைத்து உருவாக உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே வாரிசு படத்தின் கதையும் அப்பா மகன் ஈகோவை வைத்துதான் உருவானது. இதனால் திரும்பவும் அதே மாதிரியான கதையில் விஜய் நடிக்கிறாரா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இது ஒருபுறமிருக்க தற்போது தளபதி 68 படம் குறித்து வெளியாகியுள்ள லேட்டஸ்ட் செய்தி என்னவென்றால், படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடிக்க வைக்க நயன்தாரா, தமன்னா, கிருத்தி ஷெட்டி, கல்யாணி பிரியதர்ஷன் மற்றும் மிருணல் தாகூர் ஆகியோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. விரைவில் தளபதி 68 படத்தில் நடிக்கப் போகும் அந்த முக்கியமான நடிகை யார் என்கிற அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது விஜய் நடித்துக் கொண்டிருக்கும் லியோ படத்தின் பணிகள் முடிவடைந்ததும் ஆகஸ்ட் மாதத்தில் தளபதி 68 படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் தளபதி 68 படத்திற்கான பூஜை விஜயின் பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதியன்று நடத்தப்படும் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது. லியோ படத்தின் பட பூஜை நிகழ்ச்சி எவ்வளவு சஸ்பென்ஸாக நடந்ததோ அதைப் போலவே தளபதி 68 படத்தின் பூஜை நிகழ்ச்சியும் சஸ்பென்ஸாக நடக்கும் என்று கூறப்படுகிறது. படப்பூஜை நடந்து வெகு நாட்கள் கழித்து இந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கிறது. விஜய் தனது 70வது படத்தோடு நடிப்பதை நிறுத்திக் கொண்டு முழுமையாக அரசியலில் இறங்க அதிக வாய்ப்புள்ளதாக கோலிவுட் வட்டாரங்களில் பேச்சுக்கள் எழுந்துள்ளது.